ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது வலது கையை இதயத்தில் வைத்து கவனத்தை மெதுவாக நமது இதயத்திற்கும் கொண்டு வந்து அன்னையிடம் இன்றைய தியானத்திற்கு அனுமதி கேட்டு பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தங்கள் அன்பால் நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்ந்திருக்கிறோம். தங்களை வணங்கும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற பயம் அகற்றப்படுகிறது. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தாயே, எங்களுக்கான இன்றைய தியானத்தில் நாங்கள் தியானத்தின் ஆழத்தையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்களம்மா. கவனம் மெதுவாக நமது சகஸ்ராரம் 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की
सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களின் இடா பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு எவையெல்லாம் எங்களுள் தடைகளாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற எண்ணங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களுக்குள் இருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களை எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா.
கவனம் இடாநாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் தூய ஆத்மாவாக இருக்கும் நாங்கள் எப்பொழுதும் எங்களின் செயல்களில் தூய்மையை மட்டுமே நிலைநிறுத்த தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் செயல்களுக்குரிய சக்தியை அளிப்பவரான தாங்கள் எங்களின் செயல்களுக்குரிய சரியான பாதையை காட்டுபவரும் தாங்களாவீர். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்களம்மா. கவனம் பிங்களா நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் பரிணாம வளர்ச்சியில் இந்த மனித பிறவியில் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு எங்களின் ஆத்மாவின் முக்கியத்துவத்தை உணர்த்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் மைய நாடியிலேயே சமநிலையில் இறைவனோடு இணைந்திருக்க எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்களம்மா. கவனம் நமது மைய நாடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனம் மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அசுர குணங்களையும் தயவு செய்து அகற்றிவிட்டு எங்களை கள்ளம் கபடமற்ற குணம் கொண்டவர்களாக மாற்றுங்கள். தாயே, எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, சரணடைதல், பக்தி போன்ற குணங்களை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுள் எப்பொழுதும் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்குரிய ஆத்மாவாக எங்களை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः
अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது வலது கையை இடது சுவாதிஷ்டானாவில் வைத்து கவனத்தை அவ்விடத்தில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனத்தை அகற்றிவிடுங்கள். எங்களின் கவனத்தை ஈர்க்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை காத்தருளுங்கள். எங்களுக்குள் தூய அறிவை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் சகஜ யோகத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய நுட்பமான திறன் பெற்றவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள். தாயே, நாங்கள் மற்றவர்களுக்கு சகஜ யோகத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது எங்களின் கவனம் தங்களின் பொற்பாதத்தில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். எங்களுக்கு பரபிரம்மத்தின் ஞானத்தை தந்தருளுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தங்களின் ஆசிர்வாதத்தால் எங்களின் இடது சுவாதிஷ்டானம் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறைகள் தங்கள் அருளால் அகற்றப்படுவதுடன் எங்களை சுற்றி இருக்கின்ற அனைத்து எதிர்மறைகளும் எங்களை சாராமல் இருக்க பாதுகாப்பளிப்பவர் தாங்களாவீர். தாயே, எங்களுள் ஸ்ரீ நிர்மல் வித்யாவை நிலைநிறுத்துங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா
தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது வலது கையை நமது மைய நாபி சக்கரத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாவீர். எங்களின் மைய நாவி சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களின் தரிசனத்தை காணுகின்ற அளவிற்கு எங்களின் தியானத்தின் சக்தி இருக்க அருள் புரியுங்களம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களும் தங்கள் அருளால் அகற்றப்படுகிறது. தங்கள் அருளால் நாங்கள் திருப்தியுடனும் மன அமைதியுடனும் தர்மத்தை உணர்ந்தவர்களாகவும் இருக்கின்றோம். தாயே, எங்களுள் ஸ்ரீ கிரகலட்சுமி தத்துவத்தையும் ஸ்ரீ ராஜலட்சுமி தத்துவத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். அதை நாங்கள் உணரக்கூடிய அளவிற்கு எங்களின் தியானம் இருக்க அருள் புரியுங்களம்மா. தாயே, எங்களுள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மம் நிலைத்திருக்க ஆசிர்வதியுங்கள். ஒரு சுயம் குருவிற்குரிய சக்தியை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது வலது கையை நம்முடைய மைய இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஜெகதம்பாவாகவும் ஸ்ரீ துர்கா மாதாவாகவும் எங்களை நடு இருதய சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ சிவ தத்துவத்தை நிலைநிறுத்துபவரும் தாங்கள். எங்களின் வலது இதய சக்கரத்தில் ஸ்ரீ சீதாராமரின் தத்துவத்தை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் பொறுமையையும் இனிமையையும் அமைதியையும் அன்பையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தங்கள் அருளால் நாங்கள் பயமற்ற நிலையில் பாதுகாப்புணர்வுடன் இருக்கின்றோம். எங்களின் ஆத்மாவை எங்களுக்குள் உணர வைப்பவரான தாங்கள் எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவராவீர். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றி
உண்மை நிலையை எங்களுள் நிலை நிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, தங்களை நாங்கள் வணங்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் எவ்வித பயம் அற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்குள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நிலைநிறுத்தி எங்களின் செயல்களின் மூலமாக எங்களை மேம்பட்டவர்களாக மாற்றுபவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் இதய சக்கரம் முழுமையும் தங்கள் அன்பால் ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இதய சக்கரத்தில் வைத்து தியானத்தில் இருப்போம். श्री दुर्गा सप्तश्लोकी। अथ सप्तश्लोकी दुर्गा। शिव उवाच देवी त्वं भक्तसुलभे सर्वकार्यविधायिनि कलौ हि कार्यसिद्ध्यर्थमुपायं ब्रूहि यत्नतः। देव्युवाच शृणुदेव प्रवक्ष्यामि कलौ सर्वेष्टसाधनं मया तवैव स्नेहेनाप्यम्बास्तुति प्रकाश्यते। ॐ अस्य श्री दुर्गा सप्तश्लोकी स्तोत्र महामन्त्रस्य नारायण ऋषिः अनुष्टुभादीनि छन्दांसि श्री महाकाली महालक्ष्मी महासरस्वत्यो देवताः श्री दुर्गा प्रीत्यर्थं सप्तश्लोकी दुर्गा पाठे विनियोगः। ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति। दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्थैः स्मृता मतिमतीव शुभान् ददासि। दारिद्र्यदुःखभयहारिणी का त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते। शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवि नारायणि नमोऽस्तुते। सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवि दुर्गे देवि नमोऽस्तुते। रोगानशेषानपहंसि तुष्टा रुष्टा तु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रितायाश्रयतां प्रयान्ति
सर्वाबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यमस्मद्वैरिविनाशनम् इति श्रीदुर्गासप्तश्लोकी सम्पूर्णा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்கான இன்றைய தியானத்தின் ஆழத்தை எங்களுக்கு தயவு செய்து உணர வைத்திடுங்கள் அம்மா. எங்களுக்குள் நிர்விச்சாலா நிலையிலிருந்து நிர்விகல்பா நிலையை நாங்கள் அடைவதற்கும், அதன் மூலம் சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையில் எங்களின் தியானம் இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஓம் त्वमेव साक्षात् श्री सच्चिदानन्दरूपिणी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியானத்திலேயே தொடர்ந்து இருப்போம். So we are in Holland, which is the Holy Land of Europe. And the Holy Land of Europe has got lots of water in it flowing. It's at a lower level than the Mother Earth. And the sea flows through it. So it's a good combination of the sea and the earth here. So sea cleanses and the Mother Earth blesses the people of Holland. But if they have lost their moorings and they are flying in the wrong direction, then the same Holy Land can become a hell land. So we have to be very careful to see that we create more and more Sahajogis in this place. In my reading of the character of the Western people, I find they are extremely aggressive by nature and very egoistical on the whole.
One should not feel that I'm saying about you, but I'm saying you are Sajogis. You belong to the kingdom of God, but I'm telling about in general. Now, while I'm talking, keep your eyes open. I don't know why people close their eyes. I can't understand. Now, when we are in the Holy Land, we find that the Mother Earth has allowed the sea to flow in. And is a very good place for me to say something to you. Here the sea has taken refuge in the Mother. The Guru has bound itself with the motherly qualities. A person feels more safe on the ground than on the sea or in the air. So today is the best opportunity for me to say that after the Guru Puja, we have to understand that to be holy means you must allow the Guru Tattva to circulate in the mother principle. Or the Guru Tattva is to be controlled and guided and beautified by the mother principle. It's only the Mother Earth that is beautiful because it can create so many varieties, so many dramas, so many plays. Any other element, if you see, has nothing in it. So it is she who can create. So we should take to the motherly quality more and try to bind our Guru principle through that motherly, beautiful, creative power, so that we make our presence very agreeable, very congenial, very beautiful, full of interest and varieties. Every time new flowers, every time new fruits, every time a new design. As Kundalini is made of Mother Earth, we are quite capable of doing that. There are gurus and gurus and gurus, but no one so far is such a master as you are of the Kundalini. If they were, they would have given realization to thousands. Why? Because your mother has penetrated into your Guru principle and has risen your Kundalini, has given you powers to raise Kundalini, breaking your seventh chakra so clearly. That never happened with anyone. Even incarnations could not do that to the masses as you are doing. The Kundalini is flowing from your hand. The Ganesha is active in you. But it should never give you the ego or the sternness or the heaviness of the sea. But it should give you the beauty of the Mother Earth. Mother Earth is always bigger than the sea because she has to contain the sea. Sea can never be bigger than the Mother Earth. Sometimes it looks sea bigger, but sea is contained in the Mother Earth. It cannot go beyond. So Mother Earth is always greater, bigger, wider than the sea. So one has to understand that when Kundalini has risen, you have become all the 7 chakras and not only the Guru chakra. And when you have become the Guru chakra, it is also bounded on all sides by the Mother Earth. Under these circumstances, when we are so capable, we are giving realization to so many people, when we are achieving so many things. If we could just become humble, congenial, beautiful, we can master the whole world.
But I find in the styles of Sahjogi, especially in the West and westernized Indians, there is so much of ego still expressed in their talks, in their behavior. They are not capable of it to see, I think, sometimes, but better see it. First, you may have to act as sweet people, maybe, but you must learn that way. If you do not understand that all your leadership, all your Guru Tattva depends entirely on the loving capacity of your mother, her patience. I get angry, but perhaps once in a 10 years or 12 years, something like that. Seldom. That's better. Then the anger has some meaning, but all the time if you are in a temper or you try to show off or if you have so much of ego that you go on asserting on wrong things, then you cannot be effective. Another thing I've seen, that ego has no discretion. Ego has no discretion of any kind. If you are egoistical, first thing you lose is discretion. Then what's the use of having this nonsense of an ego which doesn't give you discretion? And people who have greater ego always then assert, and you have to agree to that. You are more impressed by the people who have greater ego than yours. And you like the people who are without any ego, so you can oppress on them. But the discretion part is very poor. That you can see. The other day, one guru had come, one gentleman had come, and he has given some mantra. It's by his guru. Now he can't hear anything against his guru. Why? Because his ego has chosen that guru. Because the ego has chosen, how can the ego be wrong? And ego is always wrong. Invariably it is wrong. Everything is upside down with the ego orientation. Gradually you will learn that in the West, people lack common sense. Completely they lack common sense in everything. I mean, if they had common sense, there would have been much less problems. But common sense is lacking, and also I find the same thing in Sahjogis. They lack common sense. You have to become so wise that common sense should be your nature. But common sense we lack. Like today, I'll have some water. Today I was discussing about, say, the labor problem, which is a very general problem. Thank you. Which is a very general problem. You have a labor problem. For example, you have an employment. Now the whole system that is built in here, and we too have adopted some of it, but not to that extent, of working hours is very absurd. For example, supposing you get up at 4 o'clock. I mean, that's very big supposition, of course, but supposing we get up at 4 and we take our bath. Morning time is very peaceful. We can meditate. We can do what we like. Then we finish all the other work we have to do. Get yourself ready. Have yourself ready. Have your breakfast or tea or whatever you want to have. Then by 8 o'clock, you're ready for work. Supposing you go at 8 o'clock for your work. So, you can work from 8 up to 1 o'clock very easily. Very easily, no problem. Then 1 o'clock, you come back home, have your lunch and have a siesta. If you can have siesta for about 2 hours, till 4 o'clock, by 5 o'clock you again go to work. Then you can work from 5 to 11 without feeling tired at all. After 11 you might be. So you put in much more work, much less sleep, and you keep fresh and young. But it requires common sense.
Now, how unemployment can be solved? Some people can work in the morning, some can work in the evening. Now, those who are working in the morning, the ladies could be in the house, men could be outside. Then the men come out in the evening, they can do the household work. Ladies can do in their house, or when they are in the house, men can do creative work, like making statues, handwork, handmade things. So everybody gets employment. They become more creative, much happier people. And so easy to solve the problem. But there is unemployment. Because of unemployment, there are so many problems. Very easy to solve the problem of unemployment. You don't give any social security or anything. You give them their pay and let them work for shorter time. If you make them create things and sell them, they have more money. Or they can have nice things around them. Otherwise, you can have horrid things like that. So you can have lots of things which are handmade. Plus machine-made things, whatever you want to have, there should be a balance. With common sense, we should know how far to go. How far to have balance. Like machine goes on like mad, we cannot control machines. Because we think we get money, we do not. After some time, machines have to stop. So you have to go up to this. I'm trying to put the Guru Tattva into the Mother Tattva. As practical. So, common sense should be applied. And that can only come when there is no ego. With ego, there cannot be common sense. Because I like it, I do it. But this I is an ego who is blind, who is indiscreet, who is stupid. So ultimately we do stupid things. There should be common sense, which one can learn by getting rid of this. Now, people say, Mother, how to get rid of ego? It's very simple. You have to move left to the right 108 times in Sahaja Yoga. You have to forgive people in Sahaja Yoga. And you can watch yourself. First of all, see, do you watch others or you watch yourself? First of all. Like there was a lady traveling with me, very old lady. And she said, this man is handsome, this man is not handsome, this woman is good looking, she is pretty. That I was looking at her. I said, this mad woman, she will go really crazy by the time we get down. She goes on looking into every person, judging everyone, who is handsome, who is not. And everybody whom she called handsome, I found him ugly. So I gave up. I said, you better decide. I never tried these things. Then that man is not good. He is very hot-tempered. He is this thing, he is that. He talks like that. He walks like that. He shouldn't look like that. Worried about other people. You tell them anything, they'll go on shaking their neck. Like, oh, how could you do it? But you do it yourself. You have to say yes, they'll do it 10 times. Yes, 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 yes. You have to say no, they'll go on saying no, 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 no. There's no common sense. Why to move your neck so many times? See, if somebody is saying that, you need not react all the time. So this is another thing. Internal reaction. First is external. Seeing everyone, judging everyone. Oh, I don't like this station. This is too much dusty. This bathroom is not good.
that room is not good, that thing is not good, like that. As if you are the Queen of England. Even that could be even more than that, because she's not even allowed to choose her dress. Parliament has to decide. Poor thing cannot have any ego at all, poor thing. She has to choose what dress she has to wear for a particular occasion. If the parliament says yes, she wears. She says no, no. Big problem for them. But for us who are free people, we must have common sense to understand what to do, where to do, what to talk, how to talk. But when there is ego, you cannot have common sense. And this is the reason I think the Western people have become so stupid in so many things. Whatever I see it upside down. Indians, we may be poor people in the villages. They are not so educated. You are all very well educated people. Everything is there. But all has come out of ego. So the common sense is lacking. So those who deal with the Mother Earth, like farmers, have tremendous common sense. Now in Holland, I used to think people will have lot of common sense because they are farmers, you see. When I had come in 65, they are better off, much better people. Not so nonsensical. They were well-dressed, nice, sensible, solid people. Of course, I met quite elderly people also, I should say. But I was surprised that in the market, you could not get a transistor made in Holland, could not get anything made in Holland. So I said, how is it? You don't make anything machine? He said, why should we? For our 25 bulbs of tulips in those days, we get one transistor from Japan. So why should we make a transistor? Common sense. We sent from here 25 bulbs, and they had fields and fields of all kinds of tulips all over, when I came here. So they said for 25 bulbs we get one transistor. So why should we? We export our bulbs to them and get their transistors. Why should we make transistors? Then they said we export our cheese to a particular country, or eggs to Italy, or chicken to this country, and we get all that we need. I was amazed. You see, they're so proud of their agriculture and so much doing like that way, which was a very sensible thing. And because they were dealing with the land, I thought I'll find Holland people to be the best. But then I got reports that people are absolutely gone off their heads. They have become like bullocks now. Working with the land, they have become like bullocks who plow the land. I was surprised. How have they become like bulls? They were very sensible people, very sensible. Farmers, sensibly dealing with things and working out things in such beautiful manner. Very innocent and simple people. And naive up to a point of sweetness. Very sweet. When we came here, they wanted to please us. So they wanted to put a flag for us, of our country. And they put Pakistan's flag in front of us. So I was very happy to see that. And they were talking vegetarianism, but when we came, my daughter had suddenly become vegetarian because she had developed a funny nausea in the ship, you see. So she was not eating any meat. So she said, I am vegetarian. So they said, all right, then will you have chicken? They were that simple, very simple people. And now they're talking about vegetarianism. I'm surprised in 65 and 85 only in these 20 years, how much they have changed. Very nice. And
They were not busy doing all these exercises and reducing weight or increasing weight and jogging on the road. Just now, yesterday I was walking, everybody was jogging like mad. Very sensible. But they have lost their common sense. Because perhaps they do not come in contact with Mother Earth. They are using machines too much. Maybe that is one of the reasons. And must be the air from other outside countries coming, and they think they are rustic, so they must accept that is all that is modern, sophisticated. Perhaps, maybe. There's a story about a farmer who was traveling by train. And there were some naughty boys who came from the city. So they wanted to pull the legs of the farmer. So one of the boys asked him that if the eggs are selling here in this station for 20p, and in the next station the chicken is selling for £1, what is my age? Just to tease him. So immediately the fellow says, you must be 22. He said, how do you know exactly I'm 22? He said, because my brother who is full mad is 44. You see, they are so practical, so brass. You see, as you call in American level, brass tacks. You see, they know what is it. He looked at him and he said, 22? He said, how? Why? My brother, who is 44, is full mad. And these boys didn't know where to look, you see, because they wanted to tease him. And the farmers have great sense. Like we had one minister who had developed a bad neck, you see, the Prime Minister, he was Chief Minister. He used to go on like this, his head used to go like this. So some farmers came to see him. They saw him and they looked at him. They said, oh, he's saying no already. What's the use of telling him anything? We have lots of stories of farmers in India, which shows how much they understand life. I had a very nice gardener. He was from a village. So there was one fellow, old fellow, another gardener. He says, no use talking to this old fellow. I said, why? He said, if he is a Hindu, then an old man is a gone case. I said, why? Because in young age they live like ascetics and in old age they become like bhoots. But if he's a Muslim, they don't live like ascetics in young age. They enjoy life and in old age they are satisfied souls. So you better talk to a Muslim old man than to an Hindu old man. I mean, the reading is so correct about things, you know. Everything that he said was so practical and so sensible. I was really surprised how he could say these things with such sweetness and with such goodness. And how he understood so many things so well. And he was a very young fellow, about, I would say, 32 years of age. So he came to Bombay to see us. He didn't know our full address. He only knew Marine Drive. So he told the fellow, his taxi fellow, you drive me at Marine Drive. He said, Marine Drive is a big place. You said, drive me anywhere in Marine Drive. He drove. So he went and asked, is there a very tall gentleman staying in Marine Drive somewhere? And you see, my husband is one of the tallest in Indians, you see. So he went to the servants, asked, have you seen any tall Saab anywhere? He said, there's one tallest staying there, you see. So that's how he came to our house. And he showed them his shoes. This shoe is given to me by my Saab. He's also very tall, you see. So he said, this shoe he has given me. And he wears the same style of shoes. So servants notice all these things. They were practical people. So another gardener who met him, he said, yes, there's a tall fellow and he wears the same type of shoes. So he came to our house. How they are sharp and how their eyes are so penetrating, how they know everything about everything.
It is remarkable, very remarkable. And that is what we have to be. We have to be gurus with the mother's influence on us. All the time, the mother controlling us, the mother guiding us, the mother making our banks, mother making our maryadas. So the motherliness is your blessing. Today you are raising your Kundalini because your guru is a mother. Otherwise, you could never have done it. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे நமோ நமக. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த ஆழமான கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.